போன கிளாஸ்ல இந்த ஹலோ பேக்கெட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் எதெல்லாம் மேட்ச் ஆகணும் ஒரு ரெண்டு ரவுட்டருக்கு நடுவில் ஹலோஸ் போகுதுன்னா இந்த ஹலோஸ்லையும் அந்த ஹலோஸ்லையும் இருக்கிற சில விஷயங்கள் மேட்ச் ஆகணும் அப்பதான் நெய்பர் ஃபார்ம் ஆகும். அதுதான் இந்த ஸ்டார் போட்டு சொல்லியிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது டைமர். அது மறந்துடாதீங்க, டைமர் ரொம்ப முக்கியம். ஏரியா ஐடி கட்டாயம் இருக்கும். டைமர் தான் சில பேர் கோட்டை விட்டுருவாங்க. இன்டர்வியூவில் கேட்கும் போது ஏரியா ஐடி சொல்லுவாங்க கரெக்டாக. சப்நெட் மாஸ்க்கு மேட்ச் ஆகணும்னுவாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். இங்கே சப்நெட்னு குறிப்பிடல, ஆனால் சப்நெட் மாஸ்க் கூட மேட்ச் ஆகணும். அத்தன்டிகேஷன் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த டைமரை விட்டுருவானுங்க. டைமர் தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க இன்டர்வியூவில். அதுலேயே டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஆனால் மேட்ச் ஆகும். சில பேர் ஒன்றுத்தில் மாற்றிட்டாங்கன்னா இன்னொன்னுலயும் வந்து நீங்க மாத்தணும், அது தெரியுமான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்பாங்க. சரி, இப்போ OSPF 2 ரவுட்டர்ல எனேபிள் பண்ணிருக்கீங்கன்னா முதல்ல வந்து அது டவுனா தான் இருக்கும் இல்லையா? அது ஃபர்ஸ்ட் ஹலோ பேக்கெட்லாம் அனுப்பின பின்னாடி தான் அப் ஆகும். இது வரைக்கும் எந்த ரவுட்டரும் வந்து ஏவும் சரி பியும் சரி ஹலோ பேக்கெட்டே அனுப்பல. இப்பதான் ஜஸ்ட் கன்ஃபிகர் பண்ணி என்டர் அடிக்கிறீங்க அப்படின்னா அது டவுன் ஸ்டேட்ல இருந்து இனிட் ஸ்டேட்டுக்கு கிளம்பி போகும். இது வரைக்கும் பேசாத ரவுட்டருங்க இப்ப பேச ஆரம்பிக்கும். அதனாலதான் அது இனிஷியேட் பண்றதுனால இனிட் ஸ்டேட்னு வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா இனிஷியேட் பண்ணுது. என்ன இனிஷியேட் பண்ணுது? நெய்பர்ஷிப், அட்ஜசன்ஸை இனிஷியேட் பண்ணுது. பாருங்க, இங்க முதல்ல வந்து இந்த ரவுட்டர் ஏ சொல்றதா இவங்க உதாரணத்தை சொல்லி நமக்கு விளக்குறாங்க. ஏ வந்து ஹலோ பேக்கெட் அனுப்புதாமா. அந்த ஹலோ பேக்கெட்ல வந்து தன்னுடைய ரவுட்டர் ஐடியை போட்டு அனுப்புதாமா. நான் தான் இதுதான் இந்த ரவுட்டரை குறிப்பிடுறதுக்காக. இப்ப வேற எந்த அட்ரஸும் இல்லைன்னா இந்த பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் அட்ரஸை எடுத்துக்கோ ரவுட்டர் ஐடியா. வேற ஏதாவது அட்ரஸ் வச்சிருந்தீங்க, உதாரணத்துக்கு இங்க லூ பேக் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரவுட்டர் ஐடியா லூ பேக்கா தான் எடுத்துக்கும். பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, லூ பேக்கே இல்லைன்னா பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் ஒன்றுக்கும் மேலே இருந்துச்சுன்னா எந்த பிசிக்கல் அட்ரஸ்னுடைய அட்ரஸ் பெருசோ அந்த அட்ரஸ் எடுக்கணும். பிசிக்கல் இன்டர்ஃபேஸில் எந்த அட்ரஸ் பெருசோ அந்த அட்ரஸ் எடுத்துக்கும். பெரிய ஐபி. சரி, அதெல்லாம் அப்புறம் வருவோம், எப்படி அந்த டாபிக் பின்னால் வரும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த ரவுட்டர் ஏ வந்து தன்னுடைய ரவுட்டர் ஐடியை போட்டு நான் பேசுகிறேன், யாராவது நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேக்குது. அது மட்டும் இல்லாம நான் இது வரைக்கும் யாரையுமே நெய்பரை பார்க்கல, ஐ சி நோ ஒன். ஏன்னா இந்த பக்கம் யாருமே கனெக்ட் ஆகல பாருங்க. ஸோ ரவுட்டர் ஏ சொல்லுது என்கிட்ட நெய்பர் யாரும் இல்லப்பா. ஏன்னா பொதுவாக ஹலோ பேக்கெட்ல என்ன போகும்னா நெய்பர் அட்ரஸ்லாம் போகும். போட்டிருக்க பார்த்தீங்களா, மூணாவது நெய்பர்லாம் சொல்லும். ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்க நெய்பர்லாம் சொல்லும் ஹலோ பேக்கெட்ல. ஆனா இந்த ஹலோ பேக்கெட்ல இந்த ரவுட்டர் ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ஒயர் இருக்கு, வேற எங்கேயும் அது கனெக்ட் ஆகல. ஏ சொல்லுது நான் தான் பேசுறேன், ஆனா வந்து எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லி மல்டிகாஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்புது. ஏன் மல்டிகாஸ்ட் அட்ரஸ்க்கு அனுப்புதுன்னா இது தப்பா எழுதிருக்கிறான், 224. இது ஏன் வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்புதுன்னா ஏன்னா பியினுடைய அட்ரஸ் தெரியாது. முதல் முறையாக இது வந்து பேசுது, ஹலோ பேக்கெட் அனுப்புது, பியினுடைய அட்ரஸ் தெரியாது. சரி, இப்போ இந்த ஹலோ பேக்கெட் பியில வந்து சேர்ந்ததும் பி என்ன பண்ணுது, தன்னுடைய நெய்பர் டேபிள்ல வந்து இந்த நெய்பர் டேபிள்ல வந்து ஏவ நெய்பரா ஏத்துக்குது. ஏவ நெய்பரா ஏத்துக்குது. இந்த E1 வழியா ஏ வந்து கனெக்ட் ஆயிருக்கிறான், அவனுடைய அட்ரஸ் இதுதாங்கிறத எழுதி வச்சுக்குது நெய்பர் டேபிள்ல. சரி, இப்போ பிக்கு வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஹலோ பேக்கெட் அனுப்புறதுக்கு. அனுப்பும் போது என்ன சொல்லுது, ஏன்பா நான் தான் பேசுறேன்,
என்னுடைய நெய்பர் இவன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட இருந்து பேக்கெட் வந்துச்சோ அவங்க கிட்ட அனுப்புது. அதனால தான் இது யூனிகாஸ்ட். ஓகே. முன்னால யார்கிட்ட இருந்து ஹலோ வந்துச்சோ அவங்களுக்கு ஹலோ அனுப்புது. அனுப்பும் போது வந்து மல்டிகாஸ்ட் யூஸ் பண்ணாம அனுப்புனவனுடைய அட்ரஸ பிராட்காஸ்டா யூனிகாஸ்ட். ஐயா யூனிகாஸ்ட்னா என்ன தெரியுங்களா? இங்க 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 யூனிகாஸ்ட். ஓகே. பிக்கு தான் ஏவை இப்ப தெரியுது இல்லையா? ஆமா சார். அப்ப ஏனுடைய அட்ரஸ் நேரம் அனுப்பிச்சிடுது. ஓகே. சரிங்களா? இந்த 2 ரவுட்டருக்குள்ள நடக்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அனுப்புறது மல்டிகாஸ்ட் தானே சார்? ஆமா. ஸோ இப்போ ஏ கிட்ட வந்தோடனே ஏக்கு என்ன தெரிய வருதுன்னா, பின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு நம்மளை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அதனால அதுக்கு பேர் டூ வே ஸ்டேட். இப்போ அவனை எனக்கு தெரியுது, ஆனால் ஏற்கனவே அவன் என்ன பண்ணிருக்கான், என்ன தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறான். எப்படி? ஏன்னா என்னுடைய அட்ரஸ் நான் ஹலோ பேக்கெட்ல பாக்குறேன்ல. என்னுடைய அட்ரஸ் நான் எந்த அட்ரஸ் சொல்லுங்க? அதான் சொல்லுங்க சாமி, நம்பர் தானே அது. 172.16.5.1. எனக்கு எப்படி தெரியும்? நீங்க கரெக்டா சொல்றீங்களா? நான் கரெக்டா சொன்னீங்க இப்போ. ஸோ 172.16.5.1ங்கிற அட்ரஸை பி என்ன பண்ணுது, நெய்பர் லிஸ்ட்ல போட்டு அனுப்புது. அப்போ ஏக்கு வந்து புரியுது, ஓகே அவனுக்கு என்ன முன்னாலே தெரிஞ்சிருக்கு, இப்போ நான் அவனை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுட்டு இருக்கிறோன்றதுனால டூ வே ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. இந்த டூ வே ஸ்டேட்டுக்கு அப்புறம் என்ன மேட்டர்னா, இந்த டூ வே ஸ்டேட்டுக்கு அப்புறம் என்ன விஷயம்னா, இது வந்து இதுல யார் பெரியவங்கன்ற ஒரு முடிவுக்கு வரணும். எதுக்குன்னு நீங்க கேட்கலாம். அதெல்லாம் இல்லை, அது செம்ம பதில் தான். ஆனா வந்து நான் வந்து இன்னும் அவ்வளவு தூரம் போல. இது வந்து சீரியலா இருந்துச்சுன்னா, இப்போ ரெண்டு ரவுட்டர் தான் இருக்குது, பெரும்பாலும் இதை வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போடுவாங்க. அப்படி இருந்தா டிஆர்பிடிஆரே கிடையாது. நிறைய இருந்தாதான், இப்ப இங்க ஒரு சுவிட்ச் இருந்து நிறைய இருந்தா கட்டாயம் நீங்க சொல்றதுதான் நடக்கும். சோ இங்க பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம். பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கும் பட்சத்தில் 2 ரவுட்டர் தான். பாயிண்ட் டு பாயிண்டா இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் இதுக்கப்புறம்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒருத்தன் வந்து நான் தான் பெரியவன் அப்படின்னுவான். இன்னொருத்தர் வந்து ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான், நீங்க தான் பெரியவர், நான் சின்னவன் அப்படின்னு ஒத்துக்கும். இது எதுக்காகனா, இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வராங்க. எதுக்காகனா, எவன் ஒருத்தன் வந்து பெரிய ஆள்னு முடிவாகுதோ அவன் தான் முதலாவது டிபிடியை அனுப்ப வேண்டும். டிபிடினா என்னது? டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன். அப்படின்னா என்னது? எல்எஸ்டிபினுடைய சம்மரி. சம்மரி. சூப்பர். எல்எஸ்டிபினுடைய சுருக்கம். சம்மரி. சுருக்கம் சம்மரி. அப்போ இந்த விஷயம் வந்து முடிவுக்கு வர்றதுக்கு தான் யார் பெரியவன் சின்னவங்கிறது தான். யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கணும், இன்னொருத்தன் வாங்கணும் இல்லையா? 2 பேருமே கொடுக்குறேன்னு இருந்தா, அப்போ ரெண்டு கையிலையும் நான் வந்து பொருள் வச்சுன்னுக்கிறேன், இந்தாங்க வாங்கிக்கோங்கன்னு. நீங்களும் 2 கையிலையும் பொருள் வச்சு இந்தாங்க வாங்கிக்கோங்கன்றீங்க. 2 பேருமே வாங்க முடியாது பாருங்க. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து வாங்குற நிலைமையிலையும் இன்னொருத்தர் கொடுக்குற நிலைமையில இருந்தாதான் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அப்போ பெரியவன் ஒருத்தன் சொல்லிக்கிட்டான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய டிபிடியை ஃபர்ஸ்ட் கொடுப்பான். அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவான் வாங்கினவன் சின்னவன். அதுக்கப்புறம் அவனுடைய டிபிடிய பெரியவனுக்கு கொடுப்பான், பெரியவன் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவான். சரிங்களா? இப்போ
யார் பெரியவன் யார் சின்னவன் ஒரு அக்ரிமெண்ட் வந்தாங்க பாருங்க, ஆமா சார். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் ஸ்டேட். எக்ஸ்டார்ட் ஸ்டேட் தான் இது. எக்ஸ்ட்ராட். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் தான் எக்ஸ்டார்ட்ங்கிறாங்க. ஓகே. டிபிடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டானுங்களா, அதனால இது எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட். பாருங்க என்னன்னு எழுதியிருக்கிறான் பாருங்க, டிபிடினா என்னன்னு எழுதியிருக்கிறா, சம்மரி ஆஃப் எல்எஸ்டி. ஸோ எவன் ஒருவனுடைய அட்ரஸ் பெருசா இருக்குதோ, ரவுட்டர் ஐடி பெருசா இருக்குதோ, அவன் தான் எக்ஸ்சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவான். ஓகே. இப்போ இவன் என்ன பண்றான், இவனுக்கு ஏன் பேர் வைக்கலாம், ஏன் என்ன பண்றான், ஒரு முந்திரி கொட்டையை போல நான் தான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன், இது என்னுடைய அட்ரஸ்ங்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான், நீ அமைதியா இரு, பாருங்க அமைதியா இருங்கிறான். நோ, நான் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏன்னா என்னுடைய ரவுட்டர் ஐடி தான் பெருசு அப்படின்ட்டு அவன் கொடுக்குறான். அப்புறம் இவன் வந்து தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்புவான், அப்புறம் இவனும் கொடுக்குறான். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறான். இது வரைக்கும் எத்தனை ஸ்டேட் பார்த்துருக்குறீங்க? டவுன், இனிஷியல், டூ வே, எக்ஸ்ட்ராக்ட், எக்ஸ்சேஞ்ச். இப்போ இவங்க ஷேர் பண்ணிக்கிறது வந்து சம்மரி ஆஃப் எல்எஸ்டிபி தானே. தெளிவான எல்எஸ்டிபியா சுருக்கின எல்எஸ்டிபியா? சுருக்கின எல்எஸ்டிபியில சில சமயங்கள் சிலது வந்து புரியாம போயிடும் வாங்குறவனுக்கு. அவன் எல்எஸ்ஆர் அனுப்புவான், அதுக்கு இன்னொருத்தர் எல்எஸ்யூ அனுப்புவான். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் வந்து லோடிங் ஸ்டேட். லோடிங் ஸ்டேட் இங்க பாருங்க, லோடிங் ஸ்டேட்ல என்ன சொல்றான், இப்ப எனக்கு கம்ப்ளீட் என்ட்ரி கொடுப்பா, இந்த பர்டிகுலர் நெட்வொர்க்கை பத்தி எனக்கு கம்ப்ளீட்டா கொடு அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் அனுப்புறான். இவன் வந்து இந்த கம்ப்ளீட்டா எடுத்துக்கோ அப்படின்னு எல்எஸ்யூ அனுப்புறான். இப்படி ரெண்டு பேர்கிட்டையும் எதுவும் கேட்கறதற்கு எல்எஸ்ஆர் அனுப்புறதுக்கு எதுவும் இல்லைன்ற பட்சத்துல ரெண்டு பேரும் தெளிவா எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்துல ஃபுல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஃபுல் ஸ்டேட்னா அவன் கிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் என்கிட்ட இருக்குது. ஃபுல் அட்ஜசன்சி. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. அதுதான் ஃபுல் அட்ஜசன்சி. சரியா? அப்போ சொல்லுங்க எத்தனை ஸ்டேட் இருக்கு? டவுன், இனிஷியல், டூ வே, எக்ஸ்ட்ராக்ட், எக்ஸ்சேஞ்ச், லோடிங், ஃபுல் ஸ்டேட். 7 ஸ்டேட். சரி, அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளவு நேரம் நான் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கதையை சொல்லிட்டு இருந்தேன். பாயிண்ட் டு பாயிண்டா இருந்தா இப்போ ஈத்தர்நெட்டா இருந்தா என்ன? ஈத்தர்நெட்னா நீங்க ரெண்டே ரவுட்டர் இருந்தா கூட அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்னு கருதப்படாது. ரெண்டே ரவுட்டரா இருந்தா கூட நீங்க ஈத்தர்நெட் ஒயரை போட்டீங்கனாலே அது என்னன்னு எடுத்துக்கோன்னா லேன்னு எடுத்துக்கோ. நிறைய டிவைஸ் இருக்கலாம், ஏன்னா அது கண்ணு தந்து பார்க்க முடியும். ஒன்று இருக்குதா 4 இருக்குதானே, ரவுட்டருக்கு தெரியாது இல்லையா, நடுவில் சுவிட்ச் இருக்குதா, இன்னும் நிறைய ரவுட்டர் இருக்குதா, இல்லை ஒரு ரவுட்டர் தான் தெரியாது. ஈத்தர்நெட் போட்டிங்கனாலே அது என்ன நினச்சிக்கோ, நிறைய டிவைஸ் இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டேட் வரும்போது நீங்க சொன்ன மேட்டர் நடக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்ட் வரும்போது எந்த ரவுட்டரினுடைய ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கோ அது டிஆர் ஆகவும், அடுத்து எந்த ரவுட்டரினுடைய ப்ரையாரிட்டி அதிகமா இருக்குதோ அது பிடிஆர் ஆகவும், மற்றவைகள் எல்லாம் டிஆர் அதர் என்று கொல்லப்படும். சரி, ஒருவேளை வந்து ரெண்டு ரவுட்டருக்கும் ப்ரையாரிட்டி சேமா இருக்குது, எல்லா ரவுட்டருக்கும் சேமா இருக்கணும், என்ன பண்ணும்? ப்ரையாரிட்டி ஆக்சுவலா வந்து எல்லா ரவுட்டர்லயும் சேமா தான் இருக்கும். அதுதான் 1 ப்ரையாரிட்டி 1 டிஃபால்ட் 1. ஆமா. ஸோ எல்லா ரவுட்டர்லயும் ஒன்னா இருந்தா பிரச்சனை. எல்லா ரவுட்டர்லயும் ஒன்னா இல்லாம ஒன்றுத்துல வந்து 255 இருக்குன்னு வச்சுங்களேன், அதான் இருக்கிறது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே. டிஃபால்ட்டா 1ன்னு இருக்கும். யாராவது செட் பண்ணீங்கன்னா 255 வரைக்கும் எந்த நம்பர்னாலும் போடலாம். 1லேருந்து 255க்குள்ள எந்த நம்பர்னாலும் போடலாம்.
அப்போ எந்த ரவுட்டருக்கு நீங்க பெருசா போட்டிருக்கிறீங்களோ அது என்ன பண்ணும், நான் தான் டிஆர்னு சொல்லும். அடுத்தது பெரிய நம்பர் எதுல போட்டிருக்கீங்களோ அவன் சொல்லுவான், நான் தான் பிடிஆர் பாரு, என்னுடைய நம்பர் பாரு பெருசா இருக்குது. அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவானுங்க, சரிப்பா நீங்க 2 பேரும் டிஆர் பிடிஆர் இருந்துக்குங்க, நாங்கெல்லாம் அதர் அப்படிங்கிற மேட்டரை டிக்ளேர் பண்ணோம். அதுதான் இங்க எக்ஸ்டார்ட் ஸ்டேட். எக்ஸ்டார்ட் ஸ்டேட் யார் டிஆர் யார் பிடிஆர் யார் டிஆர் அதர்ங்கிற முடிவு எடுக்கிறது எக்ஸ்டார்ட் ஸ்டேட். ஓகே, சரி, வேற எந்த வித்தியாசமும் கிடையாது இங்க. எக்ஸ்டார்ட் ஸ்டேட்ல டிஆர் யாருன்னு கண்டுபிடிச்சிடும், பிடிஆர் யாருன்னு கண்டுபிடிச்சிடும். அவங்க கிட்ட மட்டும் ஃபுல் ஸ்டேட் வச்சுக்கோ, அவங்க கிட்ட மட்டும் எக்ஸ்டார்ட் எக்ஸ்சேஞ்ச் லோடிங் ஃபுல்லா நடக்கும். மற்றவங்களோட 2A முடிஞ்சிடும். ஓகே, சரிங்களா? சரி, இப்போ லேண்ட்ல எப்படி இருக்கும், பாயிண்ட் டு பாயிண்ட் வேன்ல எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் போலாமா? அதுக்கு முன்னால் நான் இது காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, இது பாயிண்ட் டு பாயிண்ட் ஒயர். இதுல மூணாவது ஒரு அவுட்டர் நம்ம கனெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த ஈத்தர்நெட்டுக்கு இருக்கிற மாதிரி சுவிட்ச் எல்லாம் இந்த சீரியல் கிடையாது. ஈத்தர்நெட் மாதிரி சுவிட்சஸ் இருந்தா நடுவில் அதை வச்சுட்டு நிறைய டிவைஸை கனெக்ட் பண்ணலாம். அதை வந்து லேன்னு சொல்லுவோம். அதுதான் டிஆர்பிடிஆர் வரும். இதுல டிஆர்பிடிஆரே வராது. இன்னும் ஒன்று சொல்லணும்னா, இது ரொம்ப கிளவர் ஓஎஸ்பிஎஃப். அதுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நல்லா தெரியுது. எப்படின்னா இந்த சீரியல் ஒயர்ல இருக்கிற புரோட்டோகால் வந்து ஈத்தர்நெட் கிடையாது, ஹெச்டிஎல்சின்னு ஒரு புரோட்டோகால். ஓகே, ஹெச்டிஎல்சி ஹை டேட்டா லிங்க் அப்படின்னு வரும். லேயர் 2 தானே இந்த புரோட்டோகால்லாம், டேட்டா லிங்க் தான் சொல்லுவோம். அதான் டிஎல் ஹெச்டிஎல்சி, ஹை டேட்டா லிங்க் கனெக்ஷன் அப்படின்னு வரும் ஹெச்டிஎல்சி. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். ப்ரையாரிட்டி டிஃபால்ட் 1. அது எதுக்குன்னா ப்ராட்காஸ்ட் என்விரான்மெண்ட் லேனுக்கு. ஈத்தர்நெட் ஒயர் இருந்தா, சீரியல் ஒயர் போட்டீங்கன்னா ஓஎஸ்பிஎஃப் அதுவாகவே 0 தான் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஆர்பிடிஆர் எலெக்ஷனே தேவையில்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த டிஆர்பிடிஆருக்கு தானே ப்ரையாரிட்டி தேவை. எந்த ரவுட்டருக்கு ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கோ அவன் தான் வந்து டிஆர் இல்லையா? செகண்ட் ஹையஸ்ட் பிடிஆர், மொத்தமெல்லாம் டிஆர் அதர். சரி, இப்போ இது நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இன்டர்ஃபேஸ் பேர் இது. அடுத்தது இதுக்கு என்ன கொடுக்க போறோம்னா, ஒரு ஐபிஆர்எஸ் கொடுக்கலாம். டெஸ்டிங் எதனாலும் கொடுக்கலாம். ஐபிஆர்எஸ் தான் நம்ம வந்து இதை கொடுப்போம். 10.0.0.1/8 கொடுப்போம். அடுத்த பக்கம் சப்நெட் மாஸ்க் ரொம்ப முக்கியம், கரெக்டாக கொடுக்கணும். இந்த இடத்துல 10.0.0.1/16 கொடுத்தோன்னா, சரி 2/16 கொடுத்தோன்னா நெய்பரே வராது. ஏன்னா சப்நெட் மாஸ்க் கூட மேட்ச் ஆகணும். ஹலோ பேக்கெட்ல போகும் அதெல்லாம். சரி, இப்போ இது கொடுத்தாச்சு. இதுதான் நம்ம கன்ஃபிகர் பண்ண போகிற மேட்ரு.
இதில் ட்ராப் படிச்சு வச்சுக்கலாம். அடுத்து நான் ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ் கூட கொடுக்க போகிறேன். ரவுட்டர் 1ல் வந்து எதுக்காகன்னா நீங்கள் பார்ப்பீங்க இந்த அட்ரஸ் அதுவாகவே வந்து ரவுட்டர் ஐடியா எடுத்துக்கணும் சொல்லாமலேயே. அதுக்காக கொடுத்து காமிக்கிறேன். நம்ம இதை பற்றி விரிவாக இன்னொரு கிளாஸில் பார்ப்போம் ரவுட்டர் ஐடியை பற்றி. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது எது என்னன்னு உங்களுக்கு புரியணும், அதுக்காக நான் சொல்கிறேன். சரி, அப்போது ரவுட்டர் 1 வந்து மேலே இருக்குது, ரவுட்டர் 2 வந்து சைடில் இருக்குது. ரவுட்டர் 2 முடிச்சிடுவோம். வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் கன்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். ஓஎஸ்பிஎஃப் எதுவும் பண்ணல. பாருங்க, ஓஎஸ்பிஎஃப் இப்படி கூட கன்ஃபிகர் பண்ணலாம். நேரடியாக இன்டர்ஃபேஸ்லேயே இந்த ஓஎஸ்பிஎஃப் வந்து இந்த இன்டர்ஃபேஸில் ப்ராசஸ் ஐடி 1ல் ஏரியா ஐடி 0ல் போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஈஸி மெத்தட். வைல்ட் கார்டு மாஸ்க்கெல்லாம் போட்டுருக்க வேணாம். ரெக்கார்டிங் போதும் சார். ஆமாம், இது வந்து பெரும்பாலான ஆட்கள் இப்போ இப்படி தான் அதை பண்ணுறாங்க. பழைய மெத்தட் எப்படி போகும், ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப்னு போடுவோமா? இப்போ அப்படி கிடையாது. நேரடியாக என்ன பண்ணலாம், இன்டர்ஃபேஸில் போயிட்டு இந்த இன்டர்ஃபேஸில் எந்த அட்ரஸ் இருந்தாலும் சரி ஓஎஸ்பிஎஃப்னுக்கு அது சொந்தம்னு சொல்லிடும். சரியா? ஓகே, என்ன நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரவுட்டர் 1ல் போயிட்டு ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப்னு போட்டிங்கன்னு வச்சுங்க. பாருங்க, லூபேக்கில் ரன் ஆகுறேன், அதே போல் சீரியல் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுறேன்னு சொல்லுது. ஓகே, ரெண்டு இன்டர்ஃபேஸ்லையும் நான் ரன் பண்ணுறேன்னு சொல்லுது. இது வந்து ப்ராசஸ் ஐடி நான் கொடுத்தேன் இல்லையா, 1 நீங்கள் வந்து 1. இது வந்து ஏரியா ஐடி. இந்த இன்டர்ஃபேஸினுடைய ஐபி அட்ரஸ் இது, இந்த இன்டர்ஃபேஸினுடைய ஐபி அட்ரஸ் இது. டிஃபால்ட் காஸ்ட் வந்து 1. லூபேக்லையும் ஈத்தர்நெட்லையும் டிஃபால்ட் காஸ்ட் வந்து 1. சீரியலில் டிஃபால்ட் காஸ்ட் வந்து 64. இது டிஃபால்ட் காஸ்ட். ஓகே, ஓஎஸ்பிஎஃப் மெட்ரிக் வந்து காஸ்ட் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் லிங்க் வந்து அதுவே கண்டுபிடிச்சிருச்சு இது பாயிண்ட் டு பாயிண்ட்னு. அதனால தான் சொன்னேன் ப்ரையாரிட்டி 0 இருக்கும்னு. அது நேவர் பண்ணால் தெரியும், இல்லைன்னா இப்போ கூட காமிக்கலாமா போயிருங்க. ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0 இங்கே போனீங்கன்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், ப்ரையாரிட்டி 0ன்னு எங்கேயாவது எழுதி பாருங்கள். பாருங்கள், இது பாயிண்ட் டு பாயிண்ட். சரிங்களா? நெட்வொர்க் பாயிண்ட் டு பாயிண்ட்டு. காஸ்ட் வந்து 64. சீத டைமர் 10 செகண்டுக்கு ஒரு முறை ஹலோ போகும். 40 செகண்ட் வந்து டெட் டைம் இல்லை வெயிட் டைமு. ப்ரையாரிட்டி இதுக்கு 0 தான், அதனால தான் இதை மென்ஷன் பண்ணல. ஆனாலும் நான் காமிக்க முடியும், நெய்பர் ஆன பின்னாடி காமிக்கிறேன். இப்போ ரவுட்டர் 2க்குள்ள போயிட்டு பழைய மெத்தட் வச்சு ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்ணலாம். ரவுட்டர் ஓஎஸ்பிஎஃப் 1 இப்படி தான் பண்ணுவோம். நெட்வொர்க் இதில் வந்து 2.2.2.2 இருக்கு. வைல்ட் கார்டு மாஸ்க் இது. இன்னொன்று ஏரியா 0. இன்னொரு நெட்வொர்க் என்னதுன்னா நெட்வொர்க்கு 10.0.0.0 0.255. ஏரியா 0. இதை என்டர் பண்ணதும் நெய்பர் ஃபார்ம் ஆயிரும். ஆனால் அதை என்டர் பண்ணுறதுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த ஹலோ பேக்கெட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒயர் ஷார்க்கில் காமிக்க போகிறேன்.
இது இன்னும் ரெண்டுங்களும் நெய்பர் ஆகல. நான் ஹலோ பாக்கெட் அனுப்பிச்சுன்னு இருக்குவாங்க. R1 அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அனுப்பிச்சுனே ஓகே இருக்கும் 10 செகண்டுக்கு ஒரு முறை. ஆனால் R2 அனுப்பாது. ஏன்னா R2ல இன்னும் நம்ம எனேபிள் பண்ணல சீரியல் இன்டர்ஃபேஸ். பாருங்க ஹலோ பாக்கெட் எங்கேருந்து வருது? 10001லேருந்து வருது. மல்டிகாஸ்ட் அட்ரஸ்க்கு வருது. இது ஓப்பன் பண்ணி பாருங்க ஹலோ பாக்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு. பாருங்க ஓஎஸ்பிஎஃப் பார்த்து ஓஎஸ்பிஎஃப் ஹெடர் ஓப்பன் பண்ணுங்க. வெர்ஷன் 2 நான் சொன்ன வெர்ஷன் 2 தான் ஓஎஸ்பிஎஃப். IPv6க்கு வெர்ஷன் 3. அடுத்தது ஹலோ பேக்கெட் டைப் 1. டைப் 1 நான் ஹலோ பேக்கெட். ஹலோ எஸ். பேக்கெட்லேருந்து 44. அனுப்புறனுடைய ரவுட்டர் ஐடி அதுவாகவே எடுத்துக்கோன்னு சொன்னேன். ஏரியா 0. செக்ஸம் வேல்யூ கரெக்டுன்னு சொல்லுது. அப்படின்னு என்ன கரெக்ட் ஆகலன்னு அர்த்தம். அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணல. இன்னும் ஓப்பன் பண்ணுங்க. இது பாருங்க நான் சொன்ன மாஸ்க் கூட மேட்ச் ஆகணும்னு போதும் பாருங்க. டைமர் கூட மேட்ச் ஆகணும்னு சொன்ன டைமர் போதும் பாருங்க. இது ஸ்டப்லாம் லேர்ன் பண்ண பின்னாடி நம்ம பண்ணலாம். நாட் ஸோ ஸ்டப் ஏரியா. இது ரவுட்டர் ப்ரையாரிட்டி. ரவுட்டர் ப்ரையாரிட்டி வேற, ஓஎஸ்பிஎஃப் ப்ரையாரிட்டி வேற. ஓஎஸ்பிஎஃப் ப்ரையாரிட்டி முட்டை தான். நான் காமிப்பேன் கொஞ்ச நேரத்தில், அவசரப்பட வேண்டாம். ஓஎஸ்பிஎஃப் ப்ரையாரிட்டி முட்டைன்றதை நான் காமிப்பேன். அது பிராய்லர் கோழி முட்டையா நாட்டுக்கோழி முட்டைலாம் எனக்கு தெரியாது. ஆனால் முட்டை. ரவுட்டர் ப்ரையாரிட்டி டிஃபால்ட்டா ஒண்ணுதானா சார்? ரவுட்டர் ப்ரையாரிட்டி அது கன்சிடர் பண்ணாதீங்க. அது கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்மையான ப்ரையாரிட்டி கன்ஃபியூஸ் ஆகும். அது கொடுங்க. இப்போ நம்ம ரவுட்டர் 2 போயிடும். ரவுட்டர் 2ல ஒரே ஒரு என்டர் அடிக்க வேண்டியதான் பாக்கி இருக்கு. என்டர் அடிச்சோம்னா நேபிள் பாருங்க. என்டர் அடிச்சிட்டேன். ரவுட்டர் 1 என்னன்னு சொல்லுது? 10.0.0.1ன்னு சொல்ல. ரவுட்டர் 1 என்னன்னு சொல்லுது? 1.1.1.1ன்னு சொல்லுது. இதுல இருந்து என்ன உங்களுக்கு புரியுது? ரவுட்டர் 1 ரவுட்டர் ஏரியா எடுத்துக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லோடிங் டு ஃபுல் அட்ஜசன்சி 2-வே இல்லை, இது ஃபுல்லு. இன்னொன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் நெய்பர்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ப்ரையாரிட்டி என்னது ப்ரையாரிட்டி 0. ஆமாம், ஃபுல் அட்ஜசன்சி. டிஆர்பிடிஆரில் இங்கே வரவே வராது பிக்சரில். இப்போ ப்ரையாரிட்டி எவ்வளோ சொல்லுங்கள்? பாயிண்டில் 0. ஆமாம், நல்லா ஆணித்தனமாக சொல்லணும். சரி, ஷோ ஐபி ஐபியில் ஷோ இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0. இது எதுக்காகனா உங்களுக்கு ப்ரோட்டோகால் காமிக்க வரேன். என்ன ப்ரோட்டோகால்? பை டிஃபால்ட் என்கேப்சுலேஷன் ப்ரோட்டோகால். ஈத்தர்நெட் கிடையாது, HDLC கனெக்ஷன் ஐடென்டிஃபையர் கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம பார்க்கணும்னா ஷோ ஐபி ஓஎஸ்பிஎஃப் இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0. இங்கே என்ன பார்க்குறீங்கன்னா முன்னால் நான் காமிச்சுதான். ஆனால் இப்பயும் கூட அந்த ப்ரையாரிட்டி 0 நீங்கள் காமிக்கிறீங்கன்னா டிஃபால்ட் 0 போயிட்டு காமிக்கிறது. ஏதாவது 1 2 3 தான் காமிக்கலாம். அதனால தான் இது காமிக்கல. ஆனால் நீங்கள் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல என்ன காமிக்கும்? 1 காமிக்கும். சரி, இப்போ என்ன மேட்டர்னா நம்ம ஒயர்ஷேருக்கு போகலாம். ஒயர்ஷேருக்கு போனால் அந்த 5 வகையான பேக்கெட் டைப்பும் பார்க்கலாம். என்ன பண்ணுறேன்? இதை ஸ்டாப் பண்ணிடு. ஸ்டாப் பண்ணிட்டு மேலேருந்து வரேன் பாருங்க. இங்கே ஹலோ பேக்கெட் அனுப்பிச்சிட்டே இருந்துச்சு இங்கே ரெண்டுங்களும். திடீர்னு 2 பேரும் ஏற்றுக்கிட்ட ஒன்று நெய்பரா. ஃபர்ஸ்ட் பேக்கெட் டைப் 2 போகுது. டிபிடினா என்ன? பேக்கெட் டைப் 2 எப்படி காமிக்கிறது பாருங்க. தெரியுதா? 2ன்னு ப்ராக்கெட்டில் டேட்டாபேஸ் டிஸ்கிரிப்ஷன் சம்மரி ஆஃப் எல்எஸ் டிபி. அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னலாம் அனுப்புதுன்னு. ஓகே, ஒயர் ஷேரில் ஓரளவு தான் கேப்சர் பண்ணி சொல்லணும், எல்லாத்தையும் கேப்சர் பண்ணாது. சரி, டிபிடி. அப்புறம் பாருங்க எல்எஸ்ஆர் லிங்க் ஸ்டேட் ரெக்வஸ்ட். இது வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக கேட்குதுப்பா, இதை பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்குது. அது எல்எஸ்யூவும் வருது, அப்டேட் பேக்கெட்டும் வருது, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இதுதான் என்னுடைய லூபேக்கினுடைய ஐபி அட்ரஸ், இதுதான் ஐபி மாஸ்க்கு, இதுதான் மெட்ரிக்கு, எல்லாம் ரொம்ப தெளிவாக அனுப்புது. சரிங்களா? அக்னாலஜ்மெண்ட் இங்கே பாருங்க.
ஏசிக்கு அக்னாலஜ்மெண்ட்னா என்ன, எத்தனை பேக்கெட், 5வது டைப் பேக்கெட்டிங் அப்புறம் 5ன்னு போட்டுருக்கு. சரி, இது வந்து ஒயர்ஷார்க் கதை. ஆனால் கமாண்ட் லைனில் பார்க்கலாம். இந்த 7 ஸ்டேட் பார்த்தோம்ல, இன்இட் ஸ்டேட், 2 ஸ்டேட், அது கொஞ்சம் நான் காமிக்கலான்னு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த 2 ரவுட்லையும் போய்ட்டு இன்டர்ஃபேஸை ஷட் டவுன் பண்ணிடுறேன். இன்டர்ஃபேஸை ஷட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீபக் எனேபிள் பண்ண போகிறேன். டீபக் IPOSPF adjacencyன்ற கமாண்டும் ஈவெண்ட்ஸுங்கிற கமாண்டையும் போட போகிறேன். அட்ஜசன்சி என்ன பண்ணோம்னா, அட்ஜசன்ட் ஆகுறதெல்லாம் காமிக்கும். இந்த 2-வே ஸ்டேட்டு, இனிட் ஸ்டேட்டு, எக்ஸ்ட்ரா ஸ்டேட், எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேட், லோடிங் ஸ்டேட், ஃபுல் ஸ்டேட்லாம் காமிக்கும். எதுக்கு ஈவெண்ட் போட்டோம்னா, இந்த ஹலோ பேக்கெட்லாம் எத்தனை செகண்ட் வருமோ போதில்ல கூட பார்க்கலாம். அதுக்காக இப்போ அதே கமெண்ட் நான் ரவுட்டர் 2லையும் போட போகிறேன். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் கீழே போயிட்டு அதை நோ ஷட் டவுன் பண்ணிடலாம். ஷட் டவுன் பண்ணதுனால நெய்பர் கீழே போயிட்டு இருக்கோம், டவுன் ஆகிட்டு இருக்கோம். ஃபுல் வந்து டவுன் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் புதுப்பிக்க போகிறோம். இப்போ வரும் பாருங்க எல்லா ஸ்டேட்டும். இவன் நான் ஸ்லேவ்னுவான், அவன் நான் ஸ்லேவ் இல்லை, நான் மாஸ்டர்டான்னுவான். இப்படியே இருந்தது. முடிஞ்சிச்சு. பார்க்கலாம். இப்போ இங்கேயும் முடிச்சுக்கலாம். சரி, இப்போ இங்கேருந்து மேலேருந்து பார்க்கலாம். இவனுங்க ஹலோ பேக்கெட் அனுப்புவானுங்க 2 பக்கமும். அது பாருங்க, இவன் 2-வே ஸ்டேட்டுங்கிறான் பாருங்க. அப்புறமா என்ன சொல்கிறான், எக்ஸ்ட்ரா ஸ்டேட்டில் நாங்கள் தான்ப்பா ஸ்லேவ், நீ தான்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தான் மாஸ்டர்னு அர்த்தம். அடுத்தவன் ஏன் அடுத்த மாஸ்டர், ஏன்னா அவனுடைய ரவுட்டர் ஐடி என்ன, இது 2.2.2.2. அதனால அவன் மாஸ்டர் ஆயிட்டான். இவன் ஸ்லேவ்னு ஒத்துக்கிறான் தானே. அப்புறம் பாருங்க, டிபிடி அனுப்பிக்கிறானுங்க. அப்புறம் லிங்க் ஸ்டேட் LSR, லிங்க் ஸ்டேட் U, LSU, லிங்க் ஸ்டேட் அப்டேட் சரிதா, UPDனா. அப்புறம் லோடிங் டு ஃபுல். இப்போ அங்கே பார்க்கலாம். இவன் என்ன சொல்கிறான், 2-வே ஸ்டேட்டுக்கு அப்புறம் என்ன சொல்கிறான், நாங்கள் தானப்பா மாஸ்டர் அப்படிங்கிறான். இதெல்லாம் ஒரே மாதிரி தான். டிபிடி அனுப்புகிறானுங்க, LSR அனுப்புகிறானுங்க, LSU அனுப்புகிறானுங்க. அப்புறம் லோடிங் டு ஃபுல் ஸ்டேட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க். இதுவே நீங்கள் ஈத்தர்நெட் போட்டிங்கன்னா டிஆர்பிடிஆரும் பார்க்கலாம் நடுவில். பார்த்துடலாம். அதை கொஞ்சம் ரெக்கார்டிங் மிஸ் ஆயிடுச்சு நடுவில், நான் திருப்பி ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறேன். அதாவது நம்ம இந்த ஒயரை கனெக்ட் பண்ணோம், ஈத்தர்நெட் ஒயர், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ஒயர் கனெக்ட் பண்ணோம். சீரியல் இன்டர்ஃபேஸை டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் சீரியல் 4/0 போட்டால் எல்லா ஐபிஎஸும் அலைஞ்சிடுச்சு. ஏன் அப்படி பண்ணோம்னா, அதே ஐபிஎஸ் தான் நம்ம இந்த இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும். அதனால ஃபஸ்ட்டு அதை அழைச்சிட்டு அப்புறமா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு பாருங்கள், இந்த டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் இதுன்னு போட்டால் எல்லா கன்ஃபிகரேஷனும் போயிடும், பழைய கன்ஃபிகரேஷன். அப்புறமா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு ஐபிஎஸை கொடுத்தோம், நோ ஷட்டர் கொடுத்தோம். இப்போ டீபக் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். OSPF மட்டும் போடணும் பாக்கி. IPOSPF 1 ஏரியா 0. இங்கேயும் அதே போல் IPOSPF 1 ஏரியா 0. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. மாதிரி எந்த போட்டுக்கிற பாருங்க, டிஆர்பிடிஆர் எலெக்ஷன் வந்துருக்கு இந்த இடத்துல. இந்த மாஸ்டர் ஸ்லேவ்ங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் எங்கேயுமே இங்கேயும் சொல்கிறானுங்க. ஆனால் மெயின் மேட்ரு என்னன்னா டிஆர்பிடிஆர் தான். டிஆர்பிடிஆர் போனதில் பாயிண்ட் டு பாயிண்டில் மிஸ்ஸிங்கு. இதில் யார் டிஆர் எலெக்ட் ஆகிருக்கிறா பாருங்க.
அவுட்ரைட். ஏன் பெரிய ரவுட்டர் கரெக்டாக சொன்னீங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த இதை ஸ்டாப் பண்ணிட்டு டீபக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இப்படிதான் சார் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு சார். OSPF ஆல்ரெடி இல்லை, அது இருந்தது. OSPF நான் இப்போ ஒரு இன்டர்ஃபேஸில் போட்டு தான் இந்த பக்கம் வந்திருக்கிறேன். பாருங்க, ப்ராசஸ் ஐடி 1 OSPF ரன் ஆகிட்டு இருக்கு. அதே போல் அந்த ரவுட்டர்லேயும் ரன் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா வராது. பாருங்க, ஷோ ஐபி OSPF இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் இருக்குது. சரி, இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஷோ ஐபி OSPF நெய்பர் காமிக்க போகிறேன். பாருங்க, ப்ரையாரிட்டி 1ன்னு இருப்பாங்க. ஐயா, இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஐயா, தெரியுதுங்களா? இது வந்து பிஐடினா ப்ராசஸ் ப்ரையாரிட்டி. இது வந்து ஃபுல் ஸ்டேட் வரைக்கும் வந்து முன்னால் நீங்கள் பாயிண்ட் டு பாயிண்ட் போகும்போது ஃபுல்லெல்லாம் காமிக்காது. சரி, அப்போல்லாம் வந்து டிஆர் பிடிஆர்லாம் காமிக்காது. இப்போ இதில் ஒருத்தன் டிஆர், இன்னொருத்தன் பிடிஆர். யார் பிடிஆர்னா சின்ன ஐபிஆர்எஸ் வச்சுக்கிறோம் பிடிஆர், பெரிய ஐபிஆர்எஸ் வச்சுக்கிறோம் டிஆர். இப்போ நீங்கள் டிஆரை பார்க்கணும்னா எங்கே போய் பார்க்கணும்? ரவுட்டர் ரோட்டில் போய் பார்க்கலாம். பாருங்க, டிஆர் பாருங்க.